Hello everyone, welcome to my channel Pretty Indian Lifestyle. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா olive oil ஓட benefits தான். So ஜெனரலா பார்த்தோம் அப்படினா மார்க்கெட்ல நிறைய டைப் ஆஃப் olive oils இருக்கு. So இதுல வந்து பேசிக்கா வந்து ஒரு 4 types of olive oils இருக்கு. அதுல என்னன்னா first வந்து extra virgin olive oil, second பார்த்தோம்னா standard, அடுத்து பார்த்தா அதே refine பண்ணி கொடுத்திருப்பாங்க, லாஸ்டா வந்து பொமேஸ் அப்படினு சொல்வாங்க. ஆனா நம்ம ஜெனரலா யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் தான். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டா கோல்ட் பிரஸ்ட் ஆயில். அதனால தான் இத வந்து எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ ஆலிவ் ஆயில் பத்தி சொல்லணும் அப்படினா பியூட்டி சீக்ரெட்ஸாவும் இருக்கு. நிறைய பியூட்டி சீக்ரெட்ஸ், பியூட்டி ரெசிபீஸ்ல வந்து இத யூஸ் பண்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படினா ஹெல்த்துக்கும் ஆலிவ் ஆயிலை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. சரி வாங்க இன்னைக்கு நம்ம ஆலிவ் ஆயில் பெனிஃபிட்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆலிவ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகாரோ ஆலிவ் ஆயில். இது வந்து ஒரு ஸ்பானிஷ் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலிவ் ஆயில் வாங்கினேன். ஆனால் மட்டமான குவாலிட்டி, எனக்கு பிராண்ட் நேம் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஐ கேம் டு நோ அபவுட் ஃபிகாரோ. உண்மையிலே சொல்கிறேன், ஃபிகாரோ ஆலிவ் ஆயில் இஸ் த பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பிராண்ட்ஸ் இது விட வேறு ஏதாவது ஓகே வாங்கணும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து க்ரீன்பெரி ஆர்கானிக்ஸ்லேயும் நல்லாயிருக்கு. பட் நான் எப்போயுமே ஃபிகாரோ ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்கின் கேரில் ஆலிவ் ஆயில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஸ்கின் கேரில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது இப்போ நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஆலிவ் ஆயிலில் நிறைய இருக்குது. அது வந்து நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய ஸ்கின்னோட ஏஜ் வந்து டிலே ஆகுது, ஏஜிங்கை வந்து டிலே பண்ணுது. ஏஜிங்கை வந்து தள்ளி போடும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா டிலேயிங் ஆஃப் ஏஜிங் அப்படின்னும்போது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் வந்து ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் நம்ம ஸ்கின்னில் வந்து மசாஜ் கொடுக்கணும். நீங்கள் வேணால் ஆப்ஷனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா லெமன் இல்லாட்டி ஹனி ஏதாவது ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாய்ஸ்சரைசர், வெரி குட் மாய்ஸ்சரைசராகவும் இருக்குது. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு மிராக்கிள் பியூட்டின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஷைன் கொடுக்கும். அந்த ட்ரைனஸ், ஃபேஸில் இருக்கிற ட்ரைனஸ் எல்லாத்தையும் வந்து போகடிக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள் இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபேஸில் வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும் ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிராக்டு ஹீல்ஸ், பாதம் வெடிப்பாக இருக்குது இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹாட் வாட்டர் டப்பில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. கால் அதில் ஊற வைங்க. ஊற வச்சு எடுத்து பீலர் இருக்குது இல்லைங்களா, கால் தேய்க்கிறது, அதில் வந்து பீல் பண்ணிங்க அப்படின்னா டெட் செல்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். வெளியே வந்தப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மாய்ஸ்சரைசர் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு சாக்ஸ் போட்டு தூங்குங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கால் வந்து ஒரு ஸ்மூத்னஸ் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு போக போக உங்கள் காலில் இருக்கிற அந்த வெடிப்பு எல்லாமே வந்து மறைஞ்சிரும். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து சம்மர் சீசனில் ட்ரை பண்ண முடியாது. ஸோ வின்டர் சீசனில் சாக்ஸ் போட்டு தூங்கி பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் காலில் வந்து அந்த டெட் செல்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின், கிராக்டு ஹீல்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேக்கப் ரிமூவர். இது வந்து ஒரு பெஸ்ட் மேக்கப் ரிமூவர். இதுவும் பதாம் ஆயிலும் உண்மையிலே வந்து பெஸ்ட் மேக்கப் ரிமூவர். எனி ஸ்கின் டைப், இதுதான் அந்த ஸ்கின் டைப் தான் இந்த ஸ்கின் டைப் தான் இல்லை, எனி ஸ்கின் டைப் பீப்புள் கேன் யூஸ் இட். இதில் என்ன அப்படின்னா நான் எப்படி இதை மேக்கப் ரிமூவராக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கிளென்சிங் ஆயில் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஆயிலை வந்து கிளென்சிங் ஆயிலாக யூஸ் பண்ணுவேன். 1 நிமிஷம் தான், 1 நிமிஷத்துக்குள்ளேயே நான் என்ன பண்ணுவேன், நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு வைப்ஸ் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய ரொட்டீன். சில பேர் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இது கூட தயிர் ஆட் பண்ணுவாங்க, லைக் லெமன் ஆட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா தேன், தயிர் எல்லாம் சேர்த்து வந்து நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ரிமூவராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நெயில்ஸோட பிரிட்டில், அதுக்கு வந்து இந்த நகம் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் காட்டனை வந்து ஆயிலில் டிப் பண்ணி எடுத்து உங்கள் நகத்துலலாம் அப்ளை பண்ணி விடுங்க, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்பான லிப் ஸ்க்ரப். இப்போ வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை எடுத்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி ஏதாவது கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க.
அது நல்லா ஊற ஊற உங்களுக்கு ஒரு லிப் ஸ்க்ரப் மாதிரி வந்துடும். உங்களுக்கு நல்லா அந்த லிப் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணும்போது லிப்ஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அண்ட் அடுத்து ஹேர் கேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், இல்லை ஹேர் ஸ்மூத்னஸ் வேணும் அப்படின்னாலும் டபுள் பாயிலிங் மெத்தட் மூலயமா நீங்கள் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், இவ்வளோ தான். ஒரு பாத்திரத்தை சுடு தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன கண்டெய்னர் பாத்திரம் ஏதாவது வச்சு அந்த ஆயிலை வந்து அந்த தண்ணியில் வச்சு சூடு பண்ணுங்கள். டைரெக்டாக அடுப்பில் சூடு பண்ணாமல் தண்ணியில் வச்சு சூடு பண்ணுங்கள். வெது வெதுப்பாக ஆனால் போதும், எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 15 days வந்து இதை அப்ளை பண்ணாவே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் ஹேர் பேக் அவ்வளோதான், ஆலிவ் ஆயிலில் வச்சு. மற்றபடி நான் வந்து அதில் தேன் சேர்த்துறது, தலைக்கு யூஸ் பண்ணுறது, கர்ட் வச்சு யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நான் இல்லை. ஜென்ரலாக நான் யூஸ் பண்ணுற மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பியாண்ட் ஸ்கின் கேர் ஆஸ் வெல் அஸ் ஹேர் கேர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஆலிவ் ஆயிலில் அவ்வளோ இருக்குங்க. நமக்கு வந்து ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அப்புறம் ஸ்ட்ரோக்ஸ் வரதெல்லாம் வந்து கம்மியாகும். ஏன் அப்படின்னா இதில் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா பெண்களுக்கு முக்கியமாக பிரெஸ்ட் கேன்சரை வந்து தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் 3 and 6 வந்து இட்ஸ் மோர் இன் திஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய காது அழுக்கு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வேக்ஸாக உள்ளே போய் நின்றும். சில பேருக்கு மெல்ட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை லைட்டாக வெது வெதுப்பாக சூடு பண்ணி ஆற விட்டுட்டு நீங்கள் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த வேக்ஸ் உள்ளே போய் இயர் ட்ரம்மில் ஸ்டிக்காக இருக்கிறது எல்லாமே மெல்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது வந்து நமக்கு ஸ்டொமக் கேன்சர், அல்சர்ஸ் எல்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். அதனால தான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் அப்படி தான் சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக கடுகு எண்ணெய், ஆலிவ் ஆயில் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா மாற்றி மாற்றி நிச்சயமாக நம்ம ஹெல்த்தில் வந்து சில சேஞ்சஸ் தெரியும். ஒரே ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கும் வேறு வேறு ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம ஹெல்த்தில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலிவ் ஆயிலில் உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி இன் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர், ஹெல்த்லேயும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆலிவ் ஆயிலை உங்கள் லைஃப்பில் ஒரு ரொட்டீனாக யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து வந்து அவாய்ட் பண்ணாதீங்க, இந்த ஆயில் போதும் அந்த ஆயில் போதும் அப்படின்ட்டு. ஸோ என்னடா பெனிஃபிட்ஸ் மட்டும் சொல்கிறாங்க டெமோ காட்டல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் யூஸ் பண்ணுற மெத்தடை வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி நான் டைரெக்டாக தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த இதுவும் டெமோ காட்டணுன்றதெல்லாம் இல்லை, டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுனால நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டேன் வாய் வார்த்தையாக, அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you next video. Take care. Bye.